சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நம்ம இங்கே ராசி பலன் பார்க்கலாம், லக்ன பலன் பார்க்குறோம். ஏன் லக்ன பலன் பார்க்குறதுங்கிறதுக்கு ஒவ்வொரு மாதமும் நான் விரிவாக விளக்கம் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அதனால் எல்லாருக்கும் உங்கள் ராசி தெரிஞ்சால் கூட நிறைய பேருக்கு உங்கள் லக்னம் தெரியறதில்ல. ஸோ லக்னத்தின் அடிப்படையில் தான் நம்ம லைஃப் எல்லாமே இயங்கும். அதனால் சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குது இந்த மாதம், இதுதான் சுருக்கமாக பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது ஒரு பக்கம் உங்களுடைய லக்னத்துக்குரிய அதிபதி யாருன்னா சூரிய பகவான் உங்களுக்கு தெரியும். அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் 16ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உங்கள் லக்னத்துக்கே வர்றாரு. ஆக இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முடிவுகளாக இருந்தாலும் உங்களுக்கு அதுக்கான தைரியம், தன்னம்பிக்கை, ஒரு இறையருள் கிடைப்பதற்கான மாதமாக இந்த மாதம் இருக்குது. ஆக ஆகஸ்ட் 16க்கு அப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக முடியும். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் உங்களுடைய 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார், சனி பகவான் பார்க்குறார். வருமானங்கள் பெரிய லெவலில் இருக்குது. செலவுகளும் இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க. அது இந்த மாதம் நிறையவே இருக்குது. ஏன்னா இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். எண்ணிய எண்ணங்கள் செயலாக்கப்படும். யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ விதத்தில் உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க, உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. உங்களுடைய யாரையெல்லாம் நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடெல்லாம் இந்த மாதம் நீங்களே தொடர்பு கொள்ளுங்கள் நேரடியாக. கண்டிப்பாக மீடியேட்டர் வேண்டாம், எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாகும். இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இந்த அனுகூலம் பண்ணுவார். எதிர்பாராத பயணம் வேலை நிமித்தமாக அந்த பயணத்தால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம், முன்னேற்றம், லாபம் அத்தனையுமே சிம்ம லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. உறவுகள் பிரிஞ்சு போனவங்க அத்தனை பேரும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் உண்டு. அது இல்லாமல் எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு, நீங்கள் எதிர்பாராத சில நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் நடப்பதற்கான சுச்சுவேஷன், இது எல்லாமே இருக்குது. லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, உங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன, அதை எப்படி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுங்கிற பிளானிங்கை இந்த மாதம் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதெல்லாமே உங்களுக்கு கிரகங்கள் இந்த மாதம் ஃபேவரபுளாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை அப்டேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஃபியூச்சரில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது வீட்டில் ஏதாவது சிறு தொழில் பண்ணுறீங்க, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் வச்சுருக்கிறவங்களுக்கும் சரி, அல்லது நீங்கள் ஏதாவது பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் இந்த மாதம் ப்ராஃபிட் இருக்குது உங்களுடைய பிஸ்னஸில். இந்த மாதத்தை பொறுத்த